ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுந்தர் பேக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம் வாங்க. அதாவது தற்போது ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. அப்புறம் தமிழ் மாதத்தில் மாசியுடைய 11வது மாதம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த 2 மாதமே மிகவும் முக்கியமான மாதம். ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி. இதில் பிப்ரவரி 27 ஒரு முக்கியமான நாளாக வருது. அன்று தமிழ் மாதம் 11வது மாதமான மாசியுடைய 15ஆம் நாள். கிழமை வியாழக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது. மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது. இந்த அமாவாசையில் நாம் பண்ண வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்குது. அதே போல் இந்த அமாவாசையில் கிரகங்கள் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் துலா ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் உங்களுக்கு கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அந்த அமைஞ்சதுனால என்ன மாதிரியாக உங்களுக்கு சூழ்நிலை இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மெயினாக இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு ஒரு பரிகாரம்லாம் பண்ணும். அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க பலன்களை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ துலா ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதம், ஸ்வாதி விசாகம் 1-2-3 பாதம், இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் துலா ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த அமாவாசையில் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் குரு, அயனசைன போகஸ்தானத்தில் கேது சந்திரன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் திடமான முடிவோடு எந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய திறமையுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத அமாவாசையிலிருந்து காரியங்களில் தாமதமான போக்கு காணப்படும். உங்களுடைய வார்த்தைக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். அதனால் அளவோடு பேசுவது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய கடமைகளை கவனமாக பார்த்து கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும், இல்லைனா அதிக ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வேகமான போக்கு காணப்படும். அதே சமயம் சரக்குகளை அனுப்பும் போதும் சரி, நீங்கள் சரக்குகளை வாங்கும் போதும் சரி, பாதுகாத்து பண்ணணும். எல்லாமே பாதுகாப்போடு இருக்கக்கூடிய பட்சத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது தொழில் வியாபாரத்துக்கு நல்லது. கிடப்பில் இருந்த கடன்கள் பைசலாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வழியாக தொழில் வியாபாரத்தில் பைசலாகும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அனுசரித்து செல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. செய்யக்கூடிய வேலையை பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணம் உண்டாகும். அந்த மாதிரி எண்ணம் உண்டாகிறது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் செய்யக்கூடிய வேலை பற்றி மனதில் ஒரு திருப்திகரமாக நீங்கள் வைத்து கொள்ளுங்க. அதுதான் உங்களோட ராசிக்கு உத்தியோகத்தில் நல்லது என்று இந்த அமாவாசைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்கள் ரீதியாக பார்க்கும்போது அவங்களுடைய செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாம். அதனால் அவங்க கூட கவனமாக இருக்கிறது, கையாள்வது நல்லது. பிள்ளைகளெல்லாம் அனுசரித்து செல்வது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு நன்மையை தரும்.
அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலை வரலாம். அதனால் கவனமாக இருக்கிறது குடும்பத்தில் உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு கூட பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. அப்போ தான் வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா வீண் பிரச்சனைகளை தலையிட்டு நீங்கள் அதில் பயங்கர அடி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக இருங்க. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு இருப்பணியான நிலைகள்லாம் இருக்கிறதுல அதெல்லாம் மாறி மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியும். தொழில் மந்தமாக இருக்கோ, பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் இருக்கோ, கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். பணவரவு இருக்கோ, பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கோ, அதெல்லாம் சென்றது தான் உங்கள் கலைத்துறையில் உங்களுக்கு நல்லது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது உங்கள் துறைக்கு நல்லது. எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பதவிகள் பற்றிய கவலை உண்டாகும். நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தரும். அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் நிதானமாக செய்யுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மை தரும். கவனமாக அடுத்தவர்களிடம் பழகுவது நல்லது. இல்லைனா மாணவர்கள் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது சித்திரம் 3-4 பாதங்களில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத அமாவாசையில் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வ மாதிரி இருக்கும். உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சுப நிகழ்ச்சிகளில் இடம்பெறுவது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ சித்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். அப்புறம் சுவாதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி அமாவாசையிலேருந்து சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கலாம். சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் பிரச்சனைகளை எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோல்வியும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கிற மாதிரி ஆற்றல் கிடைக்கும். அப்புறம் விசாக 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி அமாவாசையில் எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஆக்சுவலி இந்த அமாவாசையில் நல்லது. இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ கணிச்சதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாசி அமாவாசையில் ஒரு பரிகாரம் வந்து பண்ணணும். அது என்னென்னா குலதெய்வ வழிபாடு. அது செய்கிறதுடைய முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. மாசி மாதம் என்றாலே அது லாபகரமான மாதம். இந்த மாதத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். மாசி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடித்துவிட்டு கூடவே சேர்த்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்தால் குடும்ப கஷ்டங்கள் தீரும். திருமணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை வரை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதை கடந்தும் இன்னும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சுபகாரிய தடைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீரும். ஸோ இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது இந்த மாதிரியான சிறப்பான பலன்களை உங்களுக்கு கிடைக்க செய்யும். ஆக்சுவலி இந்த மாசி அமாவாசை தினத்தில் உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாசி அமாவாசையில் மசான கொள்ளை என்ற வழிபாடு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் பிரசித்தியாக நடைபெறும். தீய சக்திகளெல்லாம் அழித்து நல்ல சக்தியை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக அம்பாள் அவதரித்த ஒரு சொருரூபம் தான் அந்த அங்காள பரமேஸ்வரி சொருரூபம். இப்பேற்பட்ட இந்த நாளில் மாசி அமாவாசையில் குலதெய்வ பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு அளவு கடந்த பலன் கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோட பரிகாரம் செய்து பலன் பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவை பார்க்க முடியும். நன்றி.